சேனைகளின் தேவனாகிய பரிசுத்த மீது நிறைந்த எங்கள் கர்த்தாவே, இந்த நல்ல வேளையிலப்பா ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை என்ற மன்னாவினால எங்களையும் போய் சுற்றி நடத்த போகிற தயவுகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால அவையனவரை நீ கிரியை செய்து நடத்த போகிற நல்ல பிதாவே, ஆமென். சரி, எடுத்து வாசிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 எடுத்து என்ன செய்யலாம், வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்னா, கர்த்தருக்குள் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் என்ன ஒரு மனுஷன் விரும்புகிறாங்கன்னா, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பாவங்களை சாபங்களை ஆல்ரெடி எல்லாத்தையும் சிறைகளை சுமந்து தீர்த்து அவரே செய்தாரு. அதுக்கு மேல ஒரு ஜெயமான ஒரு ஆணையை அடித்து வெற்றி செலுத்திட்டார். கர்த்தர் நல்லவரா? கர்த்தர் நல்லவரா? ஆனா அதெல்லாம் அடிச்சுட்டு அவர் என்ன சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த இடங்களில உனக்கு நல்லா யோசித்து பார்க்கணும், அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இவங்கெல்லாம் உன் வாழ்க்கையில துக்கப்படுத்தினது, உன்னுடைய வாழ்க்கையில வேதனைப்படுத்தினது, உன்னுடைய வாழ்க்கையில சஞ்சலப்படுத்தினது, உன்னுடைய வாழ்க்கையில அழுக்கு மேல பாரத்தை கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் கொலிசை 2:14-15 சிலுவையில ஆணி அடித்து ஆண்டு வெற்றி சிறந்துட்டார். எதிர்மாமன் சொல்லுங்க. அப்ப வெற்றி சிறந்த தேவன் சிறந்துட்டு பின்பு என்ன திறமை, இனி நீ துக்கமுகமா இருக்கக்கூடாது. அங்க சொன்னாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றாரு, நம்மளோட வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருக்க சொல்றாரு. சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருப்பதே என்ன சொல்றாரு. ஏன் நம்ம விளைவில் வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லை, பற்பல விதமான சிந்தைகளை விசுவாசம் கொண்டு வந்து நம்ம சிந்தைகளை நினைத்து அவைகளை சிந்திக்க வைத்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை துக்கம் மாட்டிட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த சொல்றாரு, உங்களுக்கு துக்கம் ஆனா சந்தோஷமா மாத்திட்டாரு ஆண்டவர். எத்தனை சொல்றீங்க? சந்தோஷமா மாத்திட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் எதுல இருக்குன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, அவர் துதிக்கும் போது அந்த சந்தோஷத்தை கத்து கொடுப்பார். அந்த சந்தோஷம் அவர் பாருங்க, அதுல சொல்ற சங்கீதத்திலே, கர்த்தரிடத்தில் மகன மகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல எதிர்பார்ப்பு சொல்றீங்க. நம்ம யார்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணுமா சொல்லுங்க. எல்லா பிள்ளைங்க யார்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணுமா? யார்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணுமா? யார்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணுமா? யார்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆண்டவர் சொல்ல, என்னுடைய மகிழ்ச்சி நான் என்ன? அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் எதுல வைக்கிறார்? முதல்ல துதியில வைக்கிறார். என்ன? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அவரிடத்துல மகிழ்ச்சி. அப்புறம் அவர் ஆராதிக்கும் போது நமக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி கூட. வேதத்தை வாசிக்கும் பொழுது சமாதானம், ஜெபிக்கும் போது தேவன் செய்து கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்லுங்க, மகிழ்ச்சியே மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. நீ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்க, சத்துரு தோத்து போறாங்க. எத்தனை சொல்லுங்க. உங்களோட சந்தோஷம், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, வேதனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? ஆண்டவர் சொல்ற, ஆல்ரெடி கொலிசை நான் தீர்த்திட்டேன், எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திட்டேன். ஆனா நீ மகிழ்ச்சியா இருப்பது உனக்கு பலன். மகிழ்ச்சியா இருப்பது பலன். பாருங்க, பவுலும் சீலும் சிறைச்சாலையில அவள் அவ்வளவு அடிக்கப்பட்ட பின்பு மகிழ்ச்சியோட கர்த்தர் என்ன செய்யறாங்க? துதித்து ஆராதனை பண்றாங்க. கட்டுகள் அறுக்கப்பட்டது. பேதுரு பாருங்க, சிறைப்பட்ட போது நாளைக்கு காலையில அவனுக்கு மரண தண்டனை வச்சுட்டாங்க. அந்த மரண தண்டையில அவங்க என்ன செய்யறாங்க? அழகாக கர்த்தர் படுத்து இருக்கிறாங்க. ஏன்னா விடுவிக்கிறது பக்கத்துல இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபை. நீ குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல, வேலையில மகிழ்ச்சி இல்ல, சரீர பலவீனத்துல ஒரு மகிழ்ச்சி இல்ல, எல்லாத்தையும் துக்கத்தை கொண்டு இருக்கு. ஆனா வசனத்தை எப்ப நம்ம விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்கிறோமோ மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா கற்றுக்கணும்.
எப்போதும் நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன். ஜெபிக்கும் போதுல ரொம்ப பேர் அழுது ஜெபிப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அழுது ஜெபிச்சுட்டு அண்ணாவோட அழுது மன கழிச்சுமே வெளியில போறாங்க மகிழ்ச்சியோடு. நம்ம வாழ்க்கையில நம்ம செபத்தை கேட்கிற தேவன், நம்மளுடைய சூழ்நிலைகளை மாத்துகிற தேவன், நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாத்துகிற தேவன். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்ன ஒரு மலர்ச்சி மட்டும் நமக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நம்மளா பிரச்சனை தேடிக்கிறோம், நம்மளா தேவைகளுக்கு போய் மாட்டிக்கொள்றோம், எங்கேயோ வச்சிருக்க பொருளை போய் நம்ம மனுஷன் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீங்கிலிருந்து விலைக்கு காத்து நீ மகிழ்ச்சியா இருக்குது. எத்தனை மகிழ்ச்சின்னு என்ன தெரியும்? அன்னைக்கு சிற்றின்பட பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற மகிழ்ச்சியில காமெடி போட்டு மகிழ்ச்சி அல்ல, அவருடைய சமூகத்தில் வருவது தான் மகிழ்ச்சி. அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஜெபிக்கும் பொழுது வருகிற வல்லமையில இருக்கிற ஒரு மகிழ்ச்சி யார்கிட்ட கிடைக்கும்? அப்ப சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் ஏன் மறுபடியும் சொல்றாரு? நீ துக்கமுகமா இருக்க கூடாது. துக்கமுகத்தை நீ என்ன கலைச்சு எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியா இருக்கனவே கர்த்தர் விரும்புகிறாரு. மகிழ்ச்சியா எந்த ஒரு மனுஷன் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நம்மளுடைய நோய்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து கொண்டார். ஹலோ, நம்மளுடைய நோய்களை ஆண்டவர் சுமந்து கொண்டார். எதுக்காக சுமந்தார்? இன்னைக்கு நோயில இருக்கிற பலவீனத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் எல்லாம் அவற்றை சுமந்து கொண்டு நோய்களை சிலுவையில் அறிந்து சிலுவையில் ஆடி நடத்தி விட்டு சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் மகிழ்ச்சி என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க இலவசமான கிருபை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லை. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? பிரச்சனை வரும்போது பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கும்போது சாத்ரா மேஷா கூட சரி அக்கனி சூளையில போட மாட்டதோ பயப்படாதான், ஏன்னா என்னை விடுவிக்க ஆண்டவர் வல்லவர் என்று. சிங்க கவியில போடும்போது தானியல் ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்த, துக்கமுகமா இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய மகிழ்ச்சி எல்லாத்துலயும் நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் தான் மகிழ்ச்சி இருக்கும், ஆனா தெய்வ சமுதிரம் நம்ம இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி எப்பயும் மேலானது. நீ மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, எப்போதும் மகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரத்தை பலவீனப்படுத்த முடியாது சத்ரு. நீங்க ஏன் பலவீனம்? நீங்க எவ்வளவு துக்கப்படி கவலை படுறதுனால ஒரு சரித்திரம் ஒரு மாடு தானே செய்ய முடியாது. ஐயா கூட்ட முடியாது, ரொம்ப விளைஞ்சிட்டேன், நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் தூங்குற, ஏன் விளைஞ்சிட்டேன்? துக்கம் நாளுக்கு நாள் நம்ம சரித்தை ஒடுக்கி கொண்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணு சொல்றேன், எவைகள் மேல அதிகமா நம்ம அன்பு வைக்கிறோமோ, எவைகள் அதிகமா நம்ம நேசிக்கிறோமோ அவைகள் நிமித்தம் நம்ம துக்கம் வரும். நான் அன்பு தெய்வ சமூகத்தில் நீ செலுத்தும் போது, அன்பு வேதத்தின் மேலே செலுத்தும் போது, தேவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது நான் ஒன்றுதான் நீ சொல்றேன், துக்கமெல்லாம் சந்தோஷம். ஆண்டவர் நீ சந்தோஷமா இருக்கிறத ஒரு மனசனை இருக்கிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு சிலருக்கு தூங்குறதுல ஒரு மகிழ்ச்சி, செல்போன் நோண்டுறதுல ஒருத்தர் மகிழ்ச்சி, ஊர் சுத்துறதுல சிலருக்கு மகிழ்ச்சி, எல்லாத்திலும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், தெய்வ சமூகத்தில் இருப்பதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை பிசாசு எப்படிலாம் கெடுத்திருக்கிறான். நீ நினைக்கிறீங்களா? நீ நினைக்கிறீங்களா நானே செய்யறேன், தான் பாவம் செய்யட்டு? ஆண்டவர் எந்த மனுஷனும் பாவம் செய்வதற்காக படைக்கல, அவன் நோய்க்காக படைக்கல, அவன் பலவீனத்திற்காக படைக்கல, அவன் கெட்டு போன ஆண்டவர் படைக்கல. அவனை படிச்சது நல்ல நோக்கத்தில் தான் படிச்சாரு. ஆனா விசுவாசம் இந்த பூமியில வந்து ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்து அதை அடிமையாக்கி அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதனை சொல்லுது. அவன் செய்கிற அந்த சின்ன சின்ன பாவம் மரணம் என்பது நான் சரித்திர வருகிற வேதனை. வாழ்க்கை 1000 வேதனை வெளியில வந்துடலாமா, தன் சரித்திருக்கிற வேதனை வெளியில வர முடியாது. ஏன்? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. ஒரு குழந்தை காவாட விழணும், ஒரு குழந்தை சேத்துல நடக்கணும், ஒரு குழந்தை தவறி போகணும். எந்த பெத்தவங்களும் அது அந்த சில பெத்து எடுக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒருவரை கெட்டு போக என் பிதாவுக்கு. ஐயா, நீங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? சில நேரங்களில் பிசாசு மனசு மூலியமாக புகுந்து நம்மளோட சிந்தைகளை மாற்றி அதை ஒன்றியமில்ல என்று சொல்லி ஆதாம் ஏவாளை எப்படி தவறு செய்ய வச்சு தன் வேதனை கொடுத்ததோ அது போல அந்த பூமியில மனுஷனை தேவன் படைச்சதுனால அந்த பிசாசு என்ற சாத்தான் ஒவ்வொரு மனுஷனை வேதனை படுத்துவதற்காக இந்த பூமியில வந்திருக்காங்க. அந்த ஆதாம் ஏவாள் பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்குரியவளா இருந்தவங்க தேவன் படைச்ச 2 மனுஷன் முதல்ல ஆணும் பெண்ணும் அழகா ஏதேன் தோட்டத்துல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? என்ன எப்படி இருக்காங்க?
மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நல்ல பாடுங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கணவன் மனைவா பெரிய ஹாப்பியா இருக்காங்க. கடவுளை இறங்கி வராரு, தேவன் இறங்கி வராரு, மனசு இடத்துல பேசுறாரு, கடந்து போகிறாரு. ஆனா அதை பார்த்து அந்த சர்ப்பத்துக்கு என்னாச்சு? போராம வந்து எப்படியாவது இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னா கடவுள் சொல்லுவாரு, ஒரு சின்ன ஒரு கட்டளை கொடுப்பாரு, நீ இது செய்யாத, இது வந்து உனக்கு வேதனை. ஒரு சின்னது இந்த பழத்தை சாப்பிடுறான், அந்த பழத்தை பிசாசு சாப்பிட வச்சு அவங்க சந்தோஷத்தெல்லாம் துக்கமாக்கி கடவுள் விட்டு பிரிச்சு தன் வெளியில வந்து வேதனைப்படுற அளவுக்கு மாறிச்சு. காரணம் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன? யோசித்து பாருங்க. யாரால பிரச்சனை? நீ நினைக்கிற அவங்களால இவங்களால பிரச்சனை இல்லை. பிசாசு எந்த ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையை கெடுக்கிற அவன் சாத்தான் என்பதுக்கு அடுக்கும். சமாதானத்தை கொண்டு போன ஆண்டவர் வந்தார், ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்த மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் வந்தார். ஆனா உங்க வாழ்க்கை எப்படி கெடுக்குது யோசிச்சு பாருங்க. ஐயா நான் ஒன்று சொல்றேன், உங்களால திருத்திக் கொள்ள முடியாது. நான் இதுக்கு சொல்ல போனா பின்னாடி ஒரு சகோதரர் இருக்கிறேன், நானே தெரியும். இங்க இருக்கிற பாச அவருக்கு தெரியும். நல்லா மாவை போட்டு நல்லா வாயில அடிக்க வைப்பாரு. இருப்பார். ஒரு லிம்பியில் ஒரு சட்டம் வச்சு சீர்படுற வேலை செய்வார். என்னைக்கு ஆண்டவரை தொட்டாரோ அவர் விட முடியாத பழக்கம். எப்போ பார்த்தாலும் ஆன்ஸ் இந்த மாவா வாயில கொட்டி கொட்டி பான் பறக்க வச்சு அந்த மனுஷனை தொட்ட பின்பு அது எங்க போச்சுன்னு தெரியல. பின்னாடி ஒரு மனசு இருக்கிறாங்க, 1ஆம் நம்பர். எங்க அப்பாவுக்கு 2வது சித்தப்பா தான் நான் சொல்லணும். குட்டி பழக்கத்துல 1ஆம் நம்பரா இருந்து சந்தர்ப்பத்துக்கெல்லாம் தெரியும். ரோட்ல எல்லாம் டென்ஷன் வரும். ஒரு 10 ரூபா கூட, ஒரு 10 ரூபா கூட. ஐயா நான் சொல்றேன், இதெல்லாம் ஏன் ஒரு காரியம் சொல்றேன்னா, ஒரு மனுஷனால விடுவிக்க முடியாது. அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு இருக்கிற பாத்திரத்துல எடுத்து மீன் செய்வாரு, கடையில் எடுத்து நல்ல நல்ல பொருளாக எடுத்து நல்ல செல்போன் எடுத்து மீன் செய்வார். 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துடுவார். குடிக்கமா வாரிக்கு முடிச்சதோ கை கால வீக்கமாயி நடக்க முடியாது வந்து பைத்தியகாரம் கூட சுத்திட்டார். இப்போ ஆண்டவருடைய கேட்கும்போது, ஆண்டவரே எல்லாரும் ரசித்து அவர் ரசிக்க உங்களால முடியும். எந்த மனசு தெரியும். ஆண்டவர் தொட்டாரு, ரொம்பலாம் இல்லை, மினிமம் 5 வருஷம் தான். நீங்கள் அவரை திருத்தி உட்கார வச்சு அவருக்கு இருந்த அந்த கை கால் வராததில் மாற்றி அவரே இன்னைக்கு ஆசீர்வதிச்சு. ஐயா ஒரு காரியத்தை நான் இதை சாட்சி சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூட. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை விடுவிக்கத்தான் வந்திருக்கிற. நல்லா யோசித்து நீங்க பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. நேற்று கூட ஒருத்தர் மதுரவாயில இருந்து ஃபோன் பண்றாங்க, அவருக்கு முடியல, ரொம்ப கை காலை நீங்கி போயிட்டு ஃபோன் பண்ணாங்க. திடீர்னு ஐயா அது போல காரியம் இருக்குன்னு. சரி அவங்களுக்காக நான் என்ன செய்ய ஜெபிக்க ஆரம்பிச்சதுமே, ஆண்டவரே எல்லா மனுஷரும் சந்தோஷமா சுகமா இருக்கணும் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன் அவங்க சுகமா இருக்கணும். 4 மணிக்கு சொல்லிட்டு 6 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, ரெக்கார்ட் எடுத்து காட்டுறேன், எல்லாம் ஆண்டவர் இறக்கி இருக்கிறார், செல்லு இருக்கு. ஐயா இதுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடுறது எதுக்குன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கிறது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க, மகிழ்ச்சியா இருக்க. இந்த மகிழ்ச்சி யாராலும் கொடுக்க முடியாது. உங்களை துக்கப்படுத்தி உங்க வாழ்க்கையை கெடுத்து நிக்க வைக்கணும் தான் மனசை பார்ப்பான். ஆனா என் ஆண்டவர் அதெல்லாம் தீக்கு விடும், வாழ்க்கையை அழகாக்கி நிக்க வைப்பான். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? என்பது தேவனை மையப்படுத்து, தேவனை மையப்படுத்து, வேற ஒண்ணு இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நாங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க மகிழ்ச்சி என்பது பிசாசை திருடிட்டான், உன் சந்தோஷத்தை திருடிட்டான். ஆனா உன் சந்தோஷத்தை எங்க திரும்பி வச்சுட்டான்? உன் சந்தோஷம் எங்க எடுத்து போயிடுச்சான்? தேடி பாருங்க. அந்த சந்தோஷத்துக்காக நீ என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, ஆனா சந்தோஷம் வந்துடுச்சா? அவங்க இன்னைக்கும் வேதனையில தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? எதெல்லாம் ஆண்டு ஒரு மனுஷனை படிச்சு அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரோ, இந்த பிசாசு உள்ள புகுந்து ஒரு கேடான ஒரு காரியத்தை கொடுத்து அவன் சரீரம் ஆகிய இந்த சரீரம் ஆண்டவர் படிச்சது இங்க ஆளுகை செய்யாதபடிக்கு அதை கெடுத்து வச்சுட்டான். கெடுத்ததுன்னா என்ன காரியம்? என்ன காரியம்? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரணும்? எதுக்காக வரணும்? அவன் இந்த சரீரத்தை கெடுத்து நோயினாலும் வியாதினாலும் பற்பல வித அருவறுப்பினாலும் அசுத்தத்தினால இந்த சரீரத்தை மாத்திட்டான். ஆனா இந்த மாத்தினது நிமித்தம் பிசாசு எப்போ தேவனுக்கு துரோகம் பண்ணாலும் தேவன் அந்த பிசாசை சபித்து தள்ளிட்டாரு. அவன் கோபம் கொண்டு என்ன செய்ய, உங்களுடைய சாயில படிக்கப்பட்ட ஜனங்களை நான் கெடுப்பேன். ஹலோ, உங்களை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்த? ரட்சிப்பதற்கு ஏசாயால சொல்லும் 53ஆம் அதிகாரத்துல
நல்லா பொறுத்துங்க. இன்னைக்கு நீங்க கெட்டு போய் இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பற்பல சிந்தைகள் லவ்ல, சில உலக காரியத்துல, Facebook மூலமா, அது என்னது, இன்ஸ்டாகிராம் மூலமா, எவைகள் மூலமா நீங்க கெட்டு போய் இருக்கிறீங்க. தேவையில்லாத நினைவுகள், பேச்சுகள், பார்வைகள், நம்ம உணர்ச்சிகள் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பிசாசு கெடுத்து வச்சிருக்கிறான். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்னன்னு தெரியுமா? லவ் என்னன்னு தெரியுமா? அருவருப்பு என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்ய வச்சுட்டான். இப்போ நான் அடிமையாகிட்டேன். இப்போ வெளியே வர முடியுதா? ஆண்டவன் இது நிமித்தம் என்ன ஆச்சு? இன்னைக்கு பார்க்க ரொம்ப பிள்ளைங்களோட வாழ்க்கையில பலவீனம், சின்ன வயசுல பலவீனம். இங்க எத்தனை பேர் கொண்டு வந்தேன் முதலமைச்சர் ஒரு 2 தம்பிங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டு விசாசு பிடிச்சி ஒன்றுங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா செய்த தப்பு, அந்த பிள்ளை என்ன செய்யுது? நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் நேற்று விரட்டின்னு உருட்டின்னு அப்படியே உருள்றானுங்க. நான் என்ன பிள்ளைங்க இந்த காரியம்னா, நீ பிசாசு ஒவ்வொருத்தருக்கு எடுத்து வச்சு வயிற்று வழியில் நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் சாப்பிட்றான். அசுத்தாவி போனோம்னா அது உருட்டி கிருட்டி அந்த வயிற்று ஒரு கடை கிளிக்கி பார்த்தீங்கன்னா நேரத்தில் இன்னிலேருந்து லூஸ் மோஷன் ஆச்சு. வயிற்று இருக்கிறது என்ன போச்சுன்னு தெரியல. எப்போ காயான சர்ச்சை வேணா லூஸ் மோஷன் பா அப்படின்னு. சரி நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வா, நான் அந்த பிள்ளை எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்ப ஏன் இப்படிலாம் ஒரு வியாதி ஆண்டவர் பிசாசு கொண்டு வந்து ஒரு மனுஷனை கெடுக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதியை போவதற்கும், இந்த பாவம் போவதற்கும், இந்த சாபத்தை போவதற்கும் ஆண்டவர் ஒரு வழிமுறையை நமக்காக ஆல்ரெடி ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க பரிகாரம் நம்ம உலகத்துல நம்ம செய்வோம். என் தகவல் சொல்லுவார், எதனா ஒன்னா போயிட்டு ஒரு பரிகாரத்தை செய்ய வைப்பார். நீங்க 1000 பரிகாரம் செய்தா எங்களுக்குள்ள இருந்த பாவங்களை போகல. ஏன் இந்த பகுதியில தெரியுமே, தேவரோட ஆராதிக்கும் இங்க இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கு தெரியுமே, ஆடி மாசம் வந்தா மடி பிச்சை ஏந்திக்கின்னு வேப்பஞ்சலியை கட்டிக்கின்னு போயிட்டு ஆடிவாசி போய் சுத்தம் எங்களுக்கு தெரியாதா? என் கேட்க சொல்லுங்க. இந்த சைட்ல இதே தேவர்களை ஆராதிக்கும் போது பாவம் இருந்தது, பரிசுத்தம் வரல. எந்த கோலம் ஆனால் ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆடி மாசம் வந்தா கூழ் ஊற்றுவாங்க, ஆடி மாசம் கடைசியில் இருந்தா காப்பி ஊற்றுவாங்க. காப்பி ஊற்றுட்டு எங்கள் பண்ணி வேற தெரியுமா? காப்பி போற அப்படி பயபக்தி அந்த காப்பி தீனை கட்டிங்க தோத்துறேன். இப்போ ரொம்ப சிரிப்பா இருக்கு. எங்கள் அப்பா செய்யறதில்ல, சேட்டி என்ன செய்வாங்க, நீட்டாக அடியாருக்கு என்ன செய்வாங்க, இட்டு போயிட்டு அங்கே ஒரு மொட்டையை போட்டு அந்த இடத்துல ஒரு கொட்டாவை போட்டு என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற வரத்தை மீன் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கிற வேலை. ஆனாலும் பாவம் போல, எனக்கு இருந்த வியாதி போல, என் அண்ணனுங்களுக்கு இருந்த குடிப்பழக்கங்கள், போதை வசதிகளை போகல. யார் மாத்தினது? அவரும் கடந்து போயிட்டார். அப்பா என்ன செய்யறாரு, குச்சி குச்சி நான் மட்டும் அப்பா சோத்திரன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா அனாதையா இருக்கும் பொழுது ஒரு தெய்வம், இந்த குடும்பம் கெட்டு போக கூடாதுடா எப்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தை கரை செய்ய யாரும் இல்லைன்னா அந்த தெய்வம் என்ன செய்தாரு? யாரா வெறுத்தனும் இயேசு 1999 கரெக்டா 2000 என் ஆண்டவர் தேடி வந்து என் குடும்பத்தை தொட்டு அவருக்கானே அன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதோ இந்தானே செத்து போயிருப்பார். நிச்சயமா கை கடவுள் தான் இருப்பாரு. எப்பயும் போயிட்டு இருக்கோம், வயிறெல்லாம் செத்து போயிட்டு அந்த மனுஷன். அந்த மனுஷன் பாண்டா போட்டு இங்க கேன்சர் வந்துட்டு ஓட்ட ஒன்று பெருசா வந்துட்டு இருக்கோம். இவர் என்ன செய்வாரு, அப்படியே பிசினஸ் போய் ஒரு ஆயிட்டு அக்கா நீட்டா செய்வாங்க, சாமின்னு போய் எங்க ஓட்டு தெரியாது. அதே நான் உண்மையை சொல்றேன். நான் கடவுள் சமத்துல எப்படிப்பட்டவங்களை மாற்றுவதுக்கு அந்த சந்தோஷமே நாணத்திலாத வாழ்ந்த எங்க வாழ்க்கையில இயேசு முதல்ல வரும் பொழுது ஒரு வாக்கு பண்ணார். இயேசு 53 வாசிக்கும் பொழுது பாருங்க, 4, 5, 6 வாசிமா. மெய்யாகவே நாங்க பாடுபட வாழ்க்கையில வந்து நீங்க பாடுபட வாழ்க்கையில வாழ்றீங்க. ஐயா நம்முடைய பாடுகள், நீ படுற கஷ்டத்தை யாரும் சுமக்க முடியுமா? நான் இது வரைக்கும் போகாத தெய்வங்கள் இல்லை. நான் ஓப்பனா சொல்லி இந்த பகுதியில் கேட்டு சொல்லுங்க. சனிக்கிழமை நான் வெள்ளை கட்டி வச்சு எங்கள் அப்பா தண்ணி ஊற்றி நீட்டாக பாடி கட்டிட்டு போடாங்க. அதனால படம் கோபமா இருக்கும். பாடி பேசுகிற போக முடியுமா? மேலே ஒரு டவுலில் போட்டு நீட்டாக இங்கே இருக்க சட்டில் ஏறி அணுங்கி அங்கே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும், கிருத்திகை பௌர்ணிமானா ஒன்று திருவிழாங்க போய் உக்காரு. ஐயா இந்த மொட்டை இந்த முடி என்னமோ கடவுளை குத்துது, எப்போ பார்த்தாலும் அடிச்சிருவாங்க மட்டை, எதை தான தர்மம் பண்ண யா வீட்டை மட்டும் அடிச்சுட்டு இருப்பேன். ஐயா இப்படி நான் ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு தெரியாது. என்னது ஹலோ, சந்தோஷம் என்னன்னு தெரியாது, மகிழ்ச்சி என்னன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் வீட்டு பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய். எனக்கு எந்த நோயில தெரியுமா? நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க. கத்த நல்லவரா இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒல்லியா இருப்பேன். டீப் நோய் போல நான் சேட்டலில் கூட போய் வச்சிருக்கிறேன். டீப் நோய் வரணும், ஸ்கேனிங் அப்படியே எடுக்கிறான், ஜெராக்ஸ் எடுக்கிறேன், இங்கே எடுக்கிறான் எல்லாத்தையும். என்னை பாப்பா என்னோட பார்த்துக்கிறேன், ஆஸ்மாவை இப்படி ஒல்லியா இருக்கிறேன். எனக்கு
டைபாட்டி, மலேரியா, மொத்த தள்ளி வரும், ஆர்டிவிக்கு, சுந்தரி மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ணா நகரில் ஒன்றா இருக்குது, போய் செக் பண்ணலாம். நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். எல்லா வியாதியில் இருக்கும்போது எல்லா தெய்வங்களை தேடின பின்பும் என் வியாதிக்கு நான் செய்த பாவம், எங்கள் அப்பா அம்மா செய்த பாவம், ஹலோ மிஸ், என் அப்பா அம்மா செய்த பாவமும் அதே என் முன்னோர்கள் செய்த பாவமும் நாங்கள் சுமக்கிறவர்களுக்காச்சு. அவர் சொல்லாரு, அந்த வசந்த வாசிக்கும் பொழுது யாரு மீறுதல் நிமித்தம் அவங்க செய்த மீறுதல், தாய் தகப்பன் செய்யற பாவம் பிள்ளைங்க தலைமணி 7 வரைக்கும் விசாரிக்கும். நீங்களும் சில நேரத்தில் யோசிக்கலாம், நான் என்னடா பாவம் செய்தேங்க, பெத்தவங்க செய்த பாவம். வேதாந்தம் சரி, பிள்ளை தாய் தகப்பன் செய்யற பாவம் பிள்ளைங்களோட 7 தலைமுறைக்கு விசாரிக்கப்படும். அதுல இருந்து விடுவிக்க முடியாத எங்க வாழ்க்கை இருந்தது. நல்ல யோசிங்க. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் கட்டி வந்துட்டு சுகர் பிபியில பார்த்துங்கிறாரு. இன்னொரு அண்ணன் பெரிய பப்புல நடக்க முடியாத பிள்ளைங்கள கைப்பட்டு உக்காந்துக்கிறாரு. போய் பாருங்க, ஒவ்வொரு அண்ணன் கேஸ். ஒரு அண்ணன் நல்லா மெடிக்கல்ல இருக்கிறார், அவருக்கு சரியான சுகர் பிபி அப்படியே தான் வர்றாரு. அவர் போய் கொஞ்சம் சுமன போல, ஐயா இன்னைக்கு கூட வர முடியல, எங்களை பார்க்க ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன காரியம் அவனு சொல்லட்டுமா? 47 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவரு எங்க தாய் தகப்பன் செய்த முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை அவர் சுமந்தார். யார் சுமக்க முடியும்? எல்லா இடத்துலையும் நாங்கள் சுமந்து போனோம் எல்லாத்தையும். ஆனா எங்களை சுமக்கிறதுக்கு இந்த பூமியில ஒருத்தரும் இல்லை. பாவத்தையே சாபத்தை சுமக்க யாராலுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாசிமாத, நான் பட்ட பாடுகளை இயேசு தவிர மத்த யாரும் ஏற்றுக்கல. 2வது, எங்க வாழ்க்கையில இருந்த எல்லா துக்கங்களும் எப்போ பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை, சண்டை, சச்சரவு, அடிக்கடிக்கு அச்சின்னு என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. அச்சின்னு கோவப்பட என்ன பண்ணுவாங்க, அண்ணன் சொல்லுங்க, நீ தண்ணி சொல்லி நின்று இருப்பாங்க. தேவையாது அதனால மாமியாரோட போய் கப்பு கப்புன்னு வச்சுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க அனைவரும் எப்படி வைக்கிறார்? ஏன்னா அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, துக்கமாவது எங்க வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்ல 4 சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்ல நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியாது. எத்தனை வருஷம் நான் பிறந்து 21 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷம் வாழ்க்கை கிடையாது. குடும்பம் உக்காந்து பழக்கமும் கிடையாது. எப்போ அப்பஞ்சை தவிர அதோட எல்லா லைஃபும் போச்சு. ஆனா எப்போ இயேசு அவர் வந்து தம்முடைய வாக்கினால எங்க சரித்திருந்த வியாதிகள், பாவங்கள், சாபங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணாலும் இயேசு வந்து எங்களுக்காக தியாகம் பண்ணதை நான் அறிஞ்சுக்கிறேன். யாரை தியாகம் பண்ணுச்சு? எந்த தெய்வம் எனக்கு தியாகம் பண்ணி சொல்லுங்க. கிருத்திக பரணியானா அவரு என்ன விருதா இருக்கணும், என்ன இருக்குன்னா முருகனுக்கு வந்து சனிக்கிழமை கவிச்சு சாப்பிடக்கூடாது. இந்த மனசு இப்படி சொல்லி லாஸ்ட் நினைட்டேங்களே நோய் பிடிச்சி நான் மாற்றி விட்டு போயிட்டாரு. லாஸ்ட் அவரு சேர்த்துறா சூனியம் பண்ணி அவரு சாவிச்சா விட்டுருங்க, அது ஒரு விஷயம். ஆனா அதுல இருக்கிற வேத வசனம் எல்லாத்துக்கும் நாங்க பலி எங்களை செலுத்தினோம். ஆனா எங்க பாவத்தை, நாங்க செய்த பாவம், நாங்க செய்த அக்கிரமத்துக்கு இந்த பூமியில யாருமே பலியாவல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பலியாவினார். எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, வாசிமா, அவர் தேவனால் அடிபட்டு யாருக்காக? நமக்காக வாதிக்கப்பட்டு, அவர் என்னது? சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, யாரு மீறுதல? இந்த வசனத்தை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பகுதியில் ஜெகதீஷ் தம்பின்னு இருப்பாங்க, தெரியும் ஜெகதீஷ் எல்லாருக்கும், லட்சுமி பையன். அவனுக்கு உடனே கொஞ்ச நாள் கடவுளுக்குள்ள வந்து திரும்பி வேலைக்கு போயிட்டான். அவனுக்குள்ள வந்த ஒரு வியாதி அவனை சாவறது கொண்டு போயிடுச்சு. அவன் சரீரம் எல்லாம் சொருங்க பிடிச்சு வெடிப்பு ஆகி தன் சரீரத்தில் வர்ற அந்த சில தண்ணிகள் நாற்றை எடுத்து, ஐயா நிர்வாணமா அவனால் நிற்க முடிஞ்சது. வெளியில வரவே எத்தனை டாக்டர் கிட்ட அவங்க அம்மா இன்னைக்கு கூட கடன், எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டு பணத்தை செலவு பண்ணி உள்ள போன கப்பு நடிக்கும். கேன்சரோட அதிகமாக நடக்குது. அவனை எப்படி நிற்க வைப்பாங்க தானே. ஒரு நாள் அவங்க கூப்பிட்றாங்கட்டு நானாத்தேர்வில் இருக்கிறாங்க. கடந்து போகும்போது இந்த வார்த்தை நீ நினைக்கிறபடி சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அவனை போய் பார்க்கறது உள்ள அப்படியே எனக்கு வாய் கொமுட்டுது. எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பையனை பார்த்தா. அந்த காட்டன் புடவையில அவனால உட்கார முடியல, படுக்க முடியல. இப்படி கட்டில மேலே நின்றுக்கிறான். ஃபேன் இங்கே ஒரு ஃபேன், இங்கே பின்னாடி ஒரு ஃபேன் வச்சுருக்கிறான். ஐயா இங்கே மட்டும் ஒரு கோமணம் கட்டிட்டு நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நான் உண்மையை சொல்ல, அந்த தம்பி இங்கே இருக்கிறாங்க, அவனை கேட்டு பாரு, அவங்க சொல்லுவான்.
எல்லா ஃப்ரெண்டுங்களும் ஒதுக்கிட்டு கிட்ட வர மாட்டாங்க. அந்த வீட்டில் கால் வச்சுன்னா வரும். எனக்கு வயிறு கும்பிட்டு நானே இவ்வளோ சகிக்கிறேன். கேன்சர் எத்தனையோ பார்த்துட்டு, ஆனால் இது நாத்து குழப்பம் இப்படி நின்றுட்டு இருப்பான். ஆண்டவரே சரித்திரி இவ்வளோ வேதனை இருக்கு ஆண்டவரே, உங்களால் ஒருத்தர் முடியும் அப்படின்னு போது, ஆண்டவரே இந்த வசனத்தை அவனை ஒரு வாரம் வாசிக்க சொல்லியா, இதை நம்பி வாசிக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவர் சொல்கிறான், அந்த தம்பிக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, என்ன செய்ய இந்த வசனத்தை நீ வாசிப்பாச்சாக்கா உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாருங்க. ஐயா எத்தனையோ வருஷம் அவனுக்கு சுகமாக்கப்படாது இந்த வேத வசனம் 10 நாள் சுகமாகுச்சு. நான் இருப்பான் அவனை கேட்டு பாருங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா அவன் சொன்ன ஒரு காரியம், நான் செத்தலான்னு இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே. ஏன்னா எவ்வளவு நேரம் இப்படி நின்று இருப்பான். தண்ணி உடஞ்சி ஊத்தும், அவனால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் உண்மையே சொல்றேன், பொய் சொன்னா கத்தரை நடிப்பார். இந்த வேத வசனத்தை சொல்லும் போது தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து. இந்த வேத வசனம் தான் நான் நீங்க சுகமா இருக்கிறேன்னா இந்த வேத வசனம் தான். நான் ஏன் இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லாதது இந்த வேத வசனம் சொல்ற வாசிமா, என் மீறுதல் நிமித்தம் யாரு காயப்படுது? நான் செய்த தப்ப அவர் சுமந்துக்கினாரா. ரெண்டாவது ஆமென். யாருடைய அக்கிரமா? ஹலோ, யாருடைய அக்கிரமா? நான் செய்த அக்கிரமா. அக்கிரமா நமக்கு தெரியுமா? குழந்தை அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா? ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்குள்ள அந்த நினைவுகள் வந்து அந்த சிந்தை மாத்தி நம்மளை தப்பை செய்ய வச்சுட்டு நம்ம வேதனை படுகிறத பிசாசை பார்த்து சந்தோஷப்படுவோம். அக்கிரமம் மனுஷங்க திருந்த மாட்டான், அடங்க மாட்டான், அக்கிரமக்காரன் நல்லா இருக்கணும், செத்து போயிடணும்டா இவனே எவ்வளோ பேர் சபிப்பாங்க. அந்த அக்கிரமத்தெல்லாம் யார் சொல்லுறது? இவங்கெல்லாம் சொல்லும் போது என்ன, நம்ம சரீரத்தில் வேதனைப்படுவோம். நான் சொல்றேன், எல்லா பாவத்தையும் செய்யும் பொழுது நம்ம சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட வியாதிகள் வரும் பொழுது அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் அந்த வியாதியில் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது வருவதுக்கு வழி என்னன்னா, நம்மள மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்மள அக்கிரமங்கள் நிமித்தம் யார் நெருக்கப்பட்டது? இந்த பூமியில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பைபிள்ல இருந்து குர்ஆன்ல இருந்து எடுத்து பண்ணி யார் வேதனைப்பட்டு யார் அதை சுமந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எங்க அப்பா எவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்தாரு. பாவத்திலிருந்து வெளியில ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கத்து கொடுக்கல. அந்த ஒரு ஸ்லோகம் இந்த வேத வசனம் தான். எனக்கு நல்ல வழியில நீ நிக்க வச்சுன்னா அந்த வேத வசனம் தான். 1000 பேர் தப்பா சொன்னாலும் என்ன தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன மாத்திரம் இந்த வேத வசனம் தான். இந்த 47 வயசு 46 47 வயசு என்னை நிக்க வச்சிருக்கிறான்னா இந்த வேத வசனத்தினுடைய தயவு தான். எத்தனை மாமன் சொல்றீங்க? வாசிங்க. அடுத்தது என்னது? அக்கிரமத்தை சுமந்தாரு. சுமந்த பின்பு என்னது? நமக்கு சமாதானத்தை உண்டு. யாரு? நீ கணவன் மனைவி குடும்பம் எப்படி இருக்கணுமா? யாரையா விரும்புவாங்க? இந்த பூமியில யாரு விரும்புவாங்க சமாதானம்? குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு காரியம். நீ கூட எல்லாம் சொன்னேன், இந்த மந்திர சூனியம் பண்ணி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுது? இதனாலதான் குடும்பம் சிதைந்து போகுது. வாசிங்க மாத. ஐயா நமக்கு சமாதானம் உருவாக்குற தண்டனை அவர் மேல வந்துதான். எதுக்கு? நம்ம சமாதானமா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும். வாசி மாறுத்தது. யாருடைய தழும்புகள்? தழும்பு என்பது அடிக்கப்பட்டது அர்த்தம். இயேசு 39 தழும்புகள் அவர் சுமந்தார் கசியாடிகளோடு சேர்ந்து. ஏன் அவர் தழும்புகளை ஏற்றுக்கணும்? அவர் சொல்றாரு, உன்னுடைய இதெல்லாம் நீ செய்ய உன்னையில தாமஸ் இருக்கிற, நான் செய்த தப்புக்கு நான் அடிக்கப்படணும். ஹலோ, நான் செய்த தப்புக்கு. ஹலோ அக்கா இங்க பாருங்க எல்லாரும், நான் செய்த தப்புக்கு யார் அடிக்கப்படணும்? சந்திரன் செய்த தப்புக்கு, பாபு செய்த தப்புக்கு, சாலுமன் செய்த தப்புக்கு, இந்த தாமஸ் செய்த தப்புக்கு நான் தான் அடிக்கப்படணும். தண்டனை அதுதான். ஆனா அவர் சொல்ற, இந்த தண்டனை எல்லாம் நான் சுமந்துட்டேன், உனக்கு வர வேண்டிய அந்த தீர்ப்பை நான் சுமந்துட்டேன், உனக்கு வர வேண்டிய மரணாக்கினை நான் சுமந்து, இன்னைக்கு நான் உனக்காக மரித்து அந்த பரிகாரத்தை செய்து, இப்போ நான் உனக்காக அடிக்கப்பட்ட தழும்புகளால உன் வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை நான் கட்டட ஐசு வந்திருக்கிறார். எதுக்கு அந்த தழும்பு? இந்த புதனுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ஆண்டு விடுவிச்சார், எத்தனை வருஷங்கள் இருந்தது. ஏன் எவ்வளவு காரியம் நடந்தது. அந்த புதன்கிழமைக்கு ரொம்ப வித்தியாசம். சிறு குழந்தை பெரிய காண விடுவிச்சார். அப்ப ஏன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கு நாடு விருப்பப்படுறாரு. யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க ஒரு தெய்வம் விரும்புறேன்னா அது யாரு சொல்ல முடியும்? இன்னைக்கு பலியை கேட்கிறவர்ல பலியானவர் தான் அவர்.
இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருந்து இவ்வளோ பாடுகள் இவ்வளோ வேதனைகளை சுமந்தது. நான் இருந்த வேதனை யாவனும் சுமக்கல. ஆறுதலுக்கு சொல்லிட்டு போவாங்க, சரியாயிடுமா அந்த ஒத்த தள்ளி வருதுல்ல, தாய்களுடைய பாலை எடுத்து ஒற்றடியை எடுத்து அதை கலக்கி நீ பூசை சரியாயிடும். காலையில சூரியன் உதிக்கும் போது மாலை வரைக்கும் நான் அவசரப்பட்ட நாட்கள் உண்டு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து படல. கடைசியில ஒரு குளிச்சம் போட நல்லா இருக்கிற அண்ணா பிள்ளை சீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு சின்ன கோயில் இருக்கும், தாடிகார் பேசி நிற்பார். அவர் ஒரு இது குளிச்சம் போட சரி அதுவும் போட்டு கூட போய் பாருங்க. அண்ணா பிள்ளை சீட்டு சைட்டை லெஃப்ட் சைடில் இருக்கும், சின்ன கோயில். ஏன் போகாத கோயில். ஆனால் கடைசியில அவர் எப்பொழுது எனக்குள்ள பாவம் இருக்கு, சாபம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, தாய் தகப்பன் செய்த பொல்லாப்பு எங்க மேல இருக்குது ஆண்டவர் அறிந்து அவரே என் தாய் தகப்பன் எங்களுக்கு மறைக்கல. அவர் மறித்து என் குடும்பத்தில் இருந்த சாபத்தை, பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை நீக்கி என் குடும்பத்தை இன்னைக்கு அவருடைய தழுமல சுகமாக்கி வாழ வச்சிருக்கிறார். ஐயா, எங்களுக்கு மாத்திரம் தான் செய்தாரா? நான் எவ்வளவு இயேசுவை திட்டினோ அவ்வளோ நீ நேசி வச்சிருக்க. எவ்வளோ என் ஃப்ரெண்டு சொல்லும் போது அவனை கட்ட எடுத்துன்னு ஓடனா இன்னைக்கு என்ன பைபிள் எடுத்துன்னு ஓட வைக்கிறார். ஏன் எவ்வளோ திட்டினோ அவ்வளோ என் ஆண்டவர் நேசித்தார். நீங்க அதனாலதான் அவரை நேசிக்கிறதுக்கு கிருபை செய்தாரு. நீங்கள் நேசிக்காத கிருபை செய்திருக்கிறார். நமக்காக ஒரு தழும்பு இருக்குயா. நம்ம நல்லா இருப்பதுக்கு ஒரு தடுப்பு. அதுதான் அவர் இப்படி சொன்னாரு, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்ல சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க சொல்ற ஒரே தெய்வம் இயேசு. நீ நல்லா இருக்க சொன்னதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே மெய்யாக நம்மளுடைய பாடலை ஏற்றுக்கொண்டார். மெய்யாவே நம்ம துக்கங்களை சுமந்து கொண்டு நம்ம மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் சுமந்து கொண்டு நமக்கு சமாதானம் உண்டாக்கி அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்படும். ஒன்னே இல்லை, ஒரு சின்ன ஒரு தலைவர் வந்து எவ்வளோ கஷ்டம் வருமா வராது. உங்களுக்கு கூட தெரியும். போன மாதம் முந்தின மாதம் ஒரு தம்பி வந்தாங்க. அவன் பேர் தெரியல, சிவானந்தமா, சிவானந்தம். 10 வயசு பிள்ளைக்கு 2 கேன்சர். இது கிட்னியும் 2 கிட்னி இல்லை. 2-3 வருஷமா எங்கேருந்து வராங்க? திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நாள் விட்டு வந்துட்டு போகிறாங்க. கிட்னி கிடைக்கல, அது சுருங்கிடுச்சு, யூரின் போகவே அந்த இன்ஜெக்ஷன் போட தான் அவனோட லைஃப்பில். ஐயா, ஏதோ ஒரு பிள்ளை நமக்கு தெரியுமா, ஒரு அக்கா அவனுக்கு சொல்லி இட்னு வரும்போது எல்லாரும் என்ன செய்யணும், அழுது ஜெபித்தோம். அவ்வளோதான். அழுது ஜெபித்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்னி, ஒரு பையன் இறந்து அவனுக்கு பிளட்டுக்கு ஏற்ற கிட்னி கற்றுக் கொடுக்க. ஐயா, இன்னைக்கு அவங்க கண்காணின்னு சொன்னாங்க, இவ்வளோலாம் நான் எவ்வளோ போயிட்டேனே. லாஸ்ட்டில் ஒன்றே மேலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் இன்னைக்கு இருக்குது. சிவானந்தம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ஆப்ரேஷன் அழகாக கிட்னியை மாற்றணும் செட். அவங்க பாருங்க, இந்த பையனுக்கு 10 வயசு, அவனுக்கு 18 வயசு. ஆனால் கிட்னி அழகாக செட் ஆகிட்டு ஒரு கிட்னி ஆண்டவர் கொடுத்து அழகாக அவனை போய் நடுங்க. ஐயா ரொம்ப நன்றி. அவங்க சின்ன ஒரு காரியம், இது தானே என் வாழ்க்கை, இதை என் ஆண்டவர் மாற்றுவாரா? மகன்லாம் கருகி போயிருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஐயா நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில் போயிட்டான். மாதத்துக்கு ஒரு நாள் செக்கப்புக்கு போகிறாங்க. ஐயா இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை கூட என் தெய்வம் செய்வார். பணமும் பொருளா இல்லை, அவரை நம்பி நீ காலை வச்சு நான் சொல்கிறேன், அவரை நோக்கி நீ கூப்பிடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் சுமக்க வந்தவர். நீ சுமக்க தேவையில்லை. அவர் தழும்புகளை நம்ம குணமாக்கி மாற்ற வல்லவர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில் நீ இப்படி இருப்பது தெய்வ திட்டம் அல்ல, நீ இப்படி இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அது மனசை விருப்பம், உன்னை பகைக்கிறவருடைய விருப்பம், உன்னை துக்கப்படுத்துற விருப்பம், உனக்கு ஏமாத்த நினைக்கிறவங்களுடைய விருப்பம். நீ இப்படி வாழ்ந்து கஷ்டப்படுங்க, என் ஆண்டவருடைய விருப்பம் நீ நல்லா இருக்கணும். எந்த விருப்பத்துக்கு வருவீங்க? ஹலோ, போகலாமா? கண்ணு சந்தோஷமா இருக்கணும். எத்தனை விருப்பப்படுறீங்க? நான் சொல்லுங்க, விரும்புங்க. நான் சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை நான் சாதாரணமாக சொல்லலை. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இதை நம்பி சொல்லி பாருங்க. யாருமே தெரியல. எங்களுக்கு யார் வந்து ஜோம் பண்ணி போய் ஓடினாங்க? சொல்லுங்க, யார் வந்து எங்களுக்கு சொல்லி ஜோம் பண்ணாங்க? ஏன் அந்த தெய்வம் இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க கற்றுக்கு படிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தாண்டர் கொடுக்க ஆரம்பிச்சார். கண்களை மூடுங்க. ஆண்டவரே, உண்மையிலே என் சரித்திர இருக்கிற சந்தோஷம் இல்லை. என் வாழ்க்கையில நான் துக்கத்தோடு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில வேதனையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தகப்பனே, என்னாலும் வெளியே வர முடியல. ஐயா, பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடு வாட்டி வேற ஒன்றுக்கு வரான்மா. ஆனா என் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஜீவனை கொடுத்து
அதை பரிபூர்ணம் அடையும்படி இயேசு வந்தாரு. உனக்காக எனக்காக உயிர் கொடுத்த தெய்வம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும். என் ஆண்டவருடைய விருப்பம். சில பிசாசு மனுஷர்களுக்குள்ள இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க அறியாது இருக்கிறீங்க. அது நிமித்தம் நம்ம சில நேரங்களில நம்ம குறைவுள்ளவர்களாய் மாறுகிறோம், வேதனை உள்ளவர்களாய் மாறுகிறோம், துன்புள்ளவர்களாய் மாறப்படும் பொழுது சமாதானம் இல்லாத இறுதியும், சமாதானம் இல்லாத தூக்கம், சமாதானம் இல்லாத ஒரு உறவுகள், சமாதானம் இல்லாத பேச்சுகள், சமாதானம் இல்லாத ஒரு நினைவுகள். ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் நான் சுமந்துட்டப்பா. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆக்கினிக்கு வந்தது, தண்டனைக்கு வந்தது. அந்த தண்டையில நான் சுமந்து என் தழுவுகளால் உன்னை குணமாக்கி உன் ஆரோக்கிய சுகத்தை வர பண்ணுகிறது. ஐயா, இந்த நல்ல வேலையில ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய நாமத்தினால பேசப்பட்ட வார்த்தை ஆவியானவரே ஒவ்வொரு இருதயத்திலே கிரியை செய்து பிள்ளைங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இப்படிப்பட்ட வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும், ஆண்டவரே துன்பப்படுத்துற காரணம், சமாதானத்தை உண்டாக்குற எல்லாவற்றையும் கட்டாய் கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். In the name of Jesus. In the name of Jesus. Oh, right now, Father. இப்பொழுது ஒவ்வொரு மேலுடைய காயப்பட்ட அந்த கரம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக அந்த அடிக்கப்பட்ட அந்த காயப்பட்ட கரம், அந்த கரத்துக்குள்ள இருந்த வழிகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தம் எங்களுக்காக அல்லவோ. ரைட் ஆஃப் லார்ட், இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ரைட் ஆஃப் ஃபாதர் டச் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். யார் நீங்க சொல்லிங்க மனபாரத்தோடு, இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். ஒருவரும் கெட்டு போக தேவனுக்கு சித்தமில்லாண்டவரே, உங்க வேத வசனத்தினுடைய அந்த ஜீவன் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடு உண்டாக்குறவைகள் அழிக்கப்படுவதாக நசுத்தாவின் காரியங்கள் எதெல்லாம் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எல்லாம் உட்டாய்க்கப்படுவதாக. போது பிள்ளைகளுக்குள்ளாக நீர் அந்த ஐயசு 59 சொல்லப்பட்ட வார்த்தை நினைவு கூறுகிற அந்த தம்பிக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்த அந்த ஜெகதேந்திரன் தம்பிக்கு இன்றைக்கும் உயிரோடு சுற்றி கொண்டிருக்கிறாங்க. ஐயா, உம்மை நம்பி வந்தவங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்கிற தேவன். உம்மிடத்துல வருகிறவனை புறமே தள்ளுவதில்லை. வந்த ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமத்தினால ஒரு மகிமை காண செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்க போகிற நேரில் நம்முடைய கரம் இருந்து வழிநடத்த உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரத்தில் ஒன்று கொடுக்கிற நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லமை ஆத்துமாவே என் முழுவதும் மேல் பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கட்டளை செய்த. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.